Hello, champions. Welcome to the phenomenal one. சிஎம் பங்கு கோலி ரோட்ஸ் ஒரு லைவ் ஈவெண்ட்ல ஒரு மூமெண்ட் ஷேர் பண்ணிருக்காங்க. 2 பேரும் லிங்க்ல இருந்திருக்காங்க. சிஎம் பங்கு பார்க்க கொஞ்சம் இமோஷனலாவும் இருந்தாங்க. கோலி ரோட்ஸும் சிஎம் பங்கு அவங்க WWE அவங்க டயத்தை ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி தெரியுது. ஏன்னா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா லைவ் ஈவெண்ட்ல என்ன வேணா பண்ணலாங்க. நம்ம இஷ்டம், நம்ம என்ன வேணா பண்ணலாம். நல்லா இருக்கும் லைவ் ஈவெண்ட்ல பார்க்க. அந்த லைவ் ஈவெண்ட் செம்மையா பண்ணிட்டு மஜா பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலே. குந்தர் வர்சஸ் சிஎம் பங்கு மேட்ச் வைக்கிறாங்க. நல்ல நல்ல மேட்சா லைவ் ஈவெண்ட்ல போட்டா நாங்க எங்கடா பாக்குறது, டிவில போகணும் இந்த மாதிரி மேட்ச்லாம். ஏன்டா இப்படி பண்றீங்க? 2 பேரும் நல்ல மூமெண்ட் ஷேர் பண்ணாங்க. கடைசியில கோலி ரோட்ஸ் வந்து சிஎம் பங்கு ஷோல்டர் கூட தூக்கி வச்சிருந்தாங்க. அதுவும் பார்க்க நல்ல நைஸ் மூமெண்டா இருந்துச்சு. இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் WWE ஸ்டார்ஸ் ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்ண நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு ஆளு ஆனா இதை பார்த்தா கடுப்பாங்க. டோனி கான் ட்ரிபிள் ஹெச் வந்து அவர் ட்விட்டர் அக்கௌண்ட்ல ட்வீட் பண்ணிருக்காரு. JN குந்தர் மேட்ச ஹைப் ஏத்துறதுக்கு நீங்க என்னதான் ஹைப் ஏத்தினாலும் ரால நீங்க ஹைப் ஏத்தனுங்க. நீங்க ரால ஹைப் ஏத்தாம சும்மா இதுல ட்விட்டர்ல போட்டா ஒன்னும் ஆக போறது இல்ல. ஏன்னா ரால ஸ்டோரி லைன் ரொம்ப இதா போயிட்டு இருக்கு. குந்தருக்கும் ஜே உசோக்கு தான் மேட்ச். ஆனா ஏன் ஆஸ்டின் தீர்வையும் கிரேசனோட சேர்த்து போட்டு அடிக்கிறீங்கன்னு தெரியல. அவங்க என்னன்னா எப்படி இருக்குன்னா ஒரு என்ன சொல்றது மிட்கார்ட் டைட்டில் மாதிரி தெரியுதுங்க. இந்த இது பார்க்க இதெல்லாம் தப்பு, ரொம்ப தப்புங்க. ஜே உசோ ஒரு வேர்ல்டு ஹெவிட் சாம்பியன் மாதிரி காமிங்கன்னு அதுதான் ஆசைப்படுறாங்க. பண்றது பார்த்தா ஜே உசோவை ரசமினா கூட ஜெயிக்க மாட்டாரு போல அப்படியே தோணுது எனக்கு. வாங்க பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு, என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ட்ரிபிள் ஹெச் ஏதாவது பண்ணுங்க ஜே உசோ. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஸ்குவாஷ் பண்ணி தான் குந்தர் வந்து ஜே உசோ ஒரே டே ஸ்குவாஷ் பண்ணிட்டா வேஸ்ட். நடந்ததெல்லாம் வேஸ்டா போயிடும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கொஞ்சம் வருஷமா WWE சாம்பியன்ஷிப் ரெயின் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வருஷமா என்ன கடந்த 5 வருஷமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. ரோமன் டைட்டில் ரெயின்ல இருந்து ஆரம்பிச்சது. அது போச்சு ஒரு 4-5 வருஷம் போச்சு. அதே மாதிரிதான் இப்ப அதுல இருந்து எல்லா டைட்டில் ரெயினும் பெருசாயிருச்சு. ஏன் சொல்லனா பாருங்க, குந்தர் டைட்டில் ரெயின் பாருங்க எவ்வளவு வந்துச்சு. அது 600 நாள் வந்துச்சு நம்ம. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப குந்தர் மறுபடியும் ஜெயிச்சார் வேர்ல்டு ஹெவிட் சாம்பியன், அதுவும் பெருசா இருந்துச்சா. இப்ப கோலி ரோட்ஸ் சாம்பியன் ஆஸ் அ சாம்பியன் 350 days ஆயிருச்சு. உங்களுக்கு கோலி ரோட்ஸ் சாம்பியன்ஷிப் ரெயின் பிடிச்சிருக்கு என்னன்னு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பர்சனலா கேட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் த கோலி ரோட் சாம்பியன்ஷிப் ரெயின் சுத்தமா பிடிக்கல உண்மையை சொல்ல போனா. ஏன்னா அதுல லேக் லஸ்டரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஏஜஸ் ஃபீல் பண்ணா நல்லா இருந்துச்சு, அந்த மேட்ச் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா பிளட் லைனோட சிக்கல் வச்சிருந்தாங்களா, எதுவுமே கோல்ட் ரோட்ஸ்க்கு அவ்வளவு இதா இல்ல. ஃபியூடே ஒழுங்கா இல்ல. கோல்ட் ரோட்ஸ் தப்பு சொல்ல மாட்டேது, இது எல்லாம் அந்த புக்கிங் தப்பு தான். இருந்தாலும் கோல்ட் ரோட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லாவே இல்ல டைட்டில் ரெயின். ஆனா போக நல்லாயிட்டே போச்சு. இப்ப பாருங்க ரசல்மேனியா பில்டப்லாம் சரியான இதாயிருச்சு. கெவினோட எப்போ வந்தாரோ அப்பதான் அவருக்கு டைட்டில் ரெயினே நல்லா ஆச்சு. கெவினோட இல்லைன்னா கோலி ரோட்ஸ் டைட்டில் ரெயின் பாக்குற மாதிரியே இருந்திருக்காது. இப்ப பாருங்க ஜான் சீனா வந்திருக்காரு. இந்த மாதிரி நல்ல ரைவல்ஸ் தான் கிடைச்சா கோலி ரோட்ஸ் டைட்டில் ரெயின் பார்க்க நல்லா இருக்கும். ஒரு ரசல்மேனியா ஜெயிப்பாரா என்னன்னு பார்க்கலாம். ரெசல்மேனியா 39 நம்ம எல்லாருக்கும் தெரியும் எட்ஜ் வர்சஸ் டீமன் பேலருக்கு மேட்ச் நடந்திருக்கும். அதுல டீமன் பேலர் தோக்குறதா பிளானே இல்ல. இருந்தாலும் தோத்தாரு. ஏன் தெரியுமா? வின்ஸ் மெக்மேனால. வின்ஸ் மெக்மேன் கடைசி நேரத்துல பிளானை சேஞ்ச் பண்ணி டீமன் பேலர் தோக்கடிச்சிட்டாரு. அங்க இருந்து என்னமோ தெரியல, அவர் மூமெண்டமே போச்சு. அதுக்கப்புறம் ரோமன் தோத்தாரா இல்ல, ரோமன் அது மாதிரி தோத்தாரு போல. அதுக்கப்புறம் வந்து பேலருக்கு எது நல்லதா நடக்கிற மாதிரி தெரியல. ஜட்மெண்ட் டே ஜாயின் பண்ணாரு, ஒன்னும் வேற விளங்கல. ஜட்மெண்ட் டேல பேலர் யாந்தா இருக்கா தெரியல. ஃபின் பேலர் ஜட்மெண்ட் டே விட்டு கிளம்பி வரணும், அப்பதான் அவர் கரெக்டா இருக்கும். அவர் எப்ப ஃபேஸ் டர்ன் அவர்கிட்ட ஃபேஸ் டர்ன் எப்ப ஆகுதோ அப்பதான் வெறியா இருக்கும். ஏன்னா அவரை வேஸ்ட் பண்றாங்க, டீமன் பேலரை வேஸ்ட் பண்றாங்க, சேமஸ் வேஸ்ட் பண்றாங்க, நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சுத்தமா பிடிக்கல. WWE நிறைய டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் அவர் ஃபேஸ் டர்ன் ஆகுறாரு அப்படின்னு. WWE அவங்க யூடியூப் சேனல்ல பிகஸ்ட் ரெசல்மேனியா ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஆல் டைம்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க. அதுல கோலி ரோட்ஸ் தான் நம்பர் 1ல இருக்காரு. என்னைய பொறுத்தவரை அவர் இல்ல. ஏன் சொல்றேன்னா எனக்கு ஹார்டி பாய்ஸ் ரிட்டர்ன் தான் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அவர் ரிட்டர்ன் தான் ரொம்ப வேற லெவல்ல இருந்துச்சுங்க. உண்மையில சர்ப்ரைசிங். கோலி ரோட்ஸ் ஆச்சு ஒரு ரூமர்ஸ் அங்கேயே கிளம்பிருச்சு. ஆனா ஹார்டி பாய்ஸ் கிளம்பவே இல்லை. அப்படி இருந்துச்சு, வேற லெவல் ரிட்டர்ன். ஏன் கோலி ரோட்ஸ் நம்பர் 1ல வச்சுக்காங்கன்னா உங்களுக்கே தெரியும், கோலி ரோட்ஸ் தான் இப்ப சாம்பியன். எது தெரியுதோ அதான் வைப்பாங்க, அந்த மாதிரிதான். ஆனா நான் இந்த லிஸ்ட்டை விட்டு உண்மையிலே டிஸ்அக்ரி. உண்மையிலே எனக்கு பேட் மேக்கஃபி எல்லாம் பைப்பரும் அப்புறம் என்ன ராக்கோல முன்னாடி இருக்கான். இதெல்லாம் அநியாயங்க.